ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கள்ள தொடர்பை பிரிக்கிறது, அதாவது வித்வேஷனம் பண்ற முறை எப்படி பண்ணலாம், என்னென்ன விஷயத்துக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இல்லை லவர்ஸ் இந்த மாதிரி தவறான நபருடைய இருந்தாங்கன்னா, தவறான தொடர்புல இருந்தாங்கன்னா அதை எப்படி வித்வேஷனம் பண்ணலாம் அப்படின்றது இதை பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மந்திரமும் உண்டு, எந்தமும் உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பில்டரு நியாயமான முறையில் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய தொழிலை நஷ்டம் அடைய வைக்கணும் அப்படின்னும் போது இன்னொரு பில்டர் வந்து பேசுவார், இந்த மாதிரி வந்து இதை விட நான் வந்து உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியாக பண்ணித்தரேன், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் தரமா தரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பில்டர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமர் கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தன்னுடைய பக்கம் அந்த பிஸ்னஸை இழுக்கிறது. அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த உண்மையா பண்றவருடைய பிஸ்னஸ் வந்து டல் ஆயிடும். போய் சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி மண்ணு கலக்கிறாரு, இந்த மாதிரி சிமெண்ட் மட்டமான குவாலிட்டி இப்படி சொல்லி ஒருத்தரோட பிஸ்னஸையும் வந்து மட்டமாக்குறது. இல்லை ஒரு ஹோட்டல் நடத்துறாரு, ஹோட்டல் நடத்தும் போது தரமான குவாலிட்டி இல்லை, பருப்பு குவாலிட்டி இல்லை, அரிசி குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து தரமான முறையில் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பிஸ்னஸ் மட்டம் பண்றது. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இன்னொருத்தர் பிஸ்னஸ் அழிச்சு தான் மட்டும் வாழணும் அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் செய்யும் போது அவங்க வந்து உங்களுக்கு எதிரி ஆகுறாங்க. அப்ப அந்த எதிரியை வந்து இந்த பிஸ்னஸ்ல இருந்து அவங்கள எப்படி ஓட்டி விடுறது, தெத்தி விட்டுறது, அதாவது வந்து உங்களுடைய மைண்டே வந்து புத்தியை வந்து பந்தன் மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்க கண்ட்ரோல்ல உங்களை கொண்டு வந்துருவாங்க, ஏதாவது மந்திரமாயம் இந்த மாதிரி பண்ணிட்டு. அப்போ உங்களுக்கு வந்து இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம பிஸ்னஸ் இவ்வளோ நாள் நல்லா போயிருந்தது இன்னைக்கு டல் ஆகி போச்சு அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். இவர் பண்ணிட்டு போயிட்டாரு, இதை விட நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் வராது. அந்த அளவுக்கும் மந்திரம் பண்ணி உங்க புத்தியை அதாவது ஸ்டாப் பண்றது. இனிமேட்டு உங்க புத்தி வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடாது, பந்தன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரோலுக்கு உங்க மைண்டை கொண்டு போயிடுவாங்க. ஒரு ஹிப்னாட்டிசம் மாதிரி தான் இது. அப்படின்னும் போது அப்போ உங்க பிஸ்னஸும் படுத்துரும், நீங்களும் உடம்பு சரியில்லாத படுத்துறீங்க. இதனால உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து லாஸ் ஆகும். மனைவி மக்கள் எல்லாமே உங்களால உங்க ஃபேமிலியை பாதிக்கும். பிஸ்னஸ் டல்லான இந்த மாதிரியும் சில எதிரிகள் வந்து சூழ்ச்சி பண்ணி பிஸ்னஸை டல்லாக்கி அந்த ஃபேமிலியை ஒட்டுமொத்தமா இல்லாத பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்றவங்களும் இந்த மந்திரமும் இந்த எந்திரமும் நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப வந்து இது எப்படி பிரயோகம் பண்ணணும், என்ன விஷயம் அப்படின்றது. ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், அதுக்குள்ள மூன்றாவது நபர் வந்து அந்த குடும்பத்தை பிரிச்சுடுவாங்க. அதாவது நல்ல விதமா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி உள்ள நுழைஞ்சி அந்த குடும்பத்தை ரெண்டாக்கி குட்டிச்சவராக்கி ஒண்ணுமே இல்லாத நிர்மூலமா ஆக்கிடுவாங்க. அதாவது ஒரு பூஜ்யம் மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்கள எப்படி வித்வேஷனம் பண்றது, அந்த எதிரி இனிமேட்டு ஆக்டிவேட் ஆகாத இருக்கணும். ரெண்டாவது ஒரு மந்திரம் பண்றாங்க, உங்க புத்தியை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போறாங்க. நீங்க வந்து ஸ்டெடியா இருக்கணும், போல்டா இருக்கணும். எப்பயுமே வந்து வீட்டுல வந்து 2 வேளை விளக்கேற்றணும், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும், வாசல்ல கோலம் போடணும், 24 மணி நேரம் ராமநாமம் ஜெபிச்சுட்டு இருக்கணும், பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து நல்ல வார்த்தை பேசணும், நல்லதே நினைக்கணும். எதிரியே நம்மளுக்கு எது பண்ணாலும் நம்ம பகவானை சரணாகதி அடையும் போது நமக்கு நன்மையே நடக்கும். ஏன்னா இது கலியுகம், பகவான் கிருஷ்ணர் நம்ம கூட தான் இருக்கார். அதனால நீங்க பகவானை 24 மணி நேரம் நினைக்கும் போது உங்களுடைய எதிரி யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். நம்மளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம தான் ராஜா அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு போல்டா இருக்கும்போது ஒரு மந்திரம் கூட கிட்ட வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா எப்பவுமே ஒரு மந்திரமோ இல்லை வேற யாராவது ஒரு சூழ்ச்சியில உங்களை சிக்க வைக்கும் போது நீங்க வந்து ஸ்டெடி மைண்டா இருக்கணும். அப்பதான் வந்து உங்ககிட்ட எதுவுமே வந்து ஒரு கெட்ட துஷ்ட சக்தி ஆகப்பட்டது ஆக்டிவேட் ஆகாது. அந்த அளவுக்கு நம்ம போல்டா இருக்கணும். பகவானை நம்பும் போது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான வைப்பு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அதாவது வந்து 2 நபர் வந்து 2 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது பிரிக்கிறதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, இப்போ உங்களுடைய எதிரி பிஸ்னஸ் தொல்லையோ இல்லை கணவன் மனைவிக்கு நடுவுல 3வது நபர் வந்துட்டாங்கன்னா சின்னதா ஒரு பாவா மாதிரி பண்ணிக்குவாங்க. அந்த நபருடைய போட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை அந்த நபரை வந்து அதாவது அவங்களுடைய உருவம் அவங்களுடைய பிம்பத்தை நீங்க மனக்கண்ணில்
அதாவது வந்து மனசுல நினைச்சுக்கோங்க, அவங்களுடைய கண்ணு, மூக்கு, காது எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு பச்சரிசி மாவும் கோதுமாவும் கலந்தாப்புல ஒரு பாவை பண்ணிக்கோங்க. பயம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஆதி காலத்துல சித்தர் சொன்ன வழிமுறை தான் இது. அதே மாதிரி பர்ஃபெக்டா பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 9 வாசலும் நீங்க ஒரு ஹோல் போட்டுருங்க. அவங்களுடைய கண் இருக்கிற இடத்துல 2 கண்ணு, 2 காது துவாரம், வாய், மூக்குல 2 துவாரம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தொப்புளுக்கு அந்த மாதிரி 9 வாசலும் நீங்க அவங்களுக்கு ஒரு சின்னதா ஊதுவத்தி குச்சி வச்சு பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதாவது இது அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில இதை நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டு அதாவது நான் மந்திரம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு வெள்ளை கலர் பேப்பர்லயோ இல்லை ஒரு செப்பு எந்திரத்துலையும் ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. ட்ரையாங்கிளில் சூளம் போட்டுருங்க. 3 இடத்துலையும் ஒரு திரிசூலம் மரம் போட்டுட்டு நடுவில் நசி மசி அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க. அதை ஊதுவத்தி குச்சிலே எழுதுங்க. எழுதிட்டு அந்த பிரிக்க வேண்டிய நபர், உங்களுடைய எதிரியோட பேரை அந்த இடத்துல எழுதுங்க. அதாவது 3 ட்ரையாங்கிள் மேலேயும் எழுதுங்க. அந்த திரிசூலம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே எழுதக்கூடாது, அவுட் சைடில் நீங்கள் 3 இடத்துலையும் எழுதுங்க. எழுதிட்டு நல்லா சுருட்டி அதாவது அந்த அதாவது நெத்தியில் சொருகிடுங்க. அந்த எந்திரத்தை நெத்தியில் சொருகிடுங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு மை இருந்தால், எட்டி மை அந்த மாதிரி இருந்தால் சொருகிவிடுங்க. இல்லை வேப்பெண்ணெய் கூட தடவி சொருகுங்க. அந்த எந்திரத்தில் வேப்பெண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு நெத்தியில் சொருகிடுங்க. அரளி பூவால் 1008 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அமாவாசை அன்னைக்கு. 2வது பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அவுள் பொறி கடலை எல்லாமே வைங்க. வச்சுட்டு யாரு பிரியணுமோ அந்த நபரை அந்த பாவை பண்ணியிருக்கீங்க, திஷ்டாந்தரமா பாவை பண்ணியிருக்கீங்க. 2வது ஒரு எலும்பிச்சை பழம் பலி கொடுத்துருங்க. 5 வகை இனிப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாழை இலையில வச்சுட்டு ஒரு கருப்பு கலர் இந்த மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அரளிப்பூவால தான் இதை அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிட்டு இந்த பாவையை நல்லா ஒரு கருப்பு துணியில சுட்டிட்டு நீங்க மயானத்துல கொண்டு போய் புதைச்சிடணும். தெற்கு சைடா புதைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நபர் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய எதிரிக்கும் இதை செய்யலாம், வித்வேஷனம் பண்ணனால இதை செய்யலாம். தூமாவதி மந்திரமும் நான் சொல்றேன், பைரவியோட மந்திரமும் சொல்லலாம். 2 மந்திரமும் இது பிரிக்கிறதுக்கான மந்திரங்கள் தான். வித்வேஷன மந்திரம் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, லைக் பண்ணிட்டீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி வியூவர்ஸ். நியாயமான முறைக்கு மட்டும் உண்மையான எதிரியா பார்த்து நீங்க உங்களுக்கு வந்து இவர் தொல்லை பண்றாரு, இவர் தொல்லை பண்ணல, என் குடும்பம் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுச்சு, என்னோட பிஸ்னஸ் டல்லா ஆயிடுச்சு, இதனால என்னுடைய மனைவி போயிட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டு போயிட்டாங்க, என் பிஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னு உண்மையா இருந்தா மட்டும் இந்த மந்திரத்தையும் இந்த எந்திரத்தையும் எழுதி இந்த பாவை பண்ணி செய்யுங்க. பாவை பண்ற நேரமும் அமாவாசை, செவ்வாய் ஓரை அல்லது சனி ஓரையிலையும் பண்ணலாம். ஏதாவது அன்னைக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது. திசை கட்டு உடல் கட்டு போட்டுக்கோங்க. என்னுடைய சேனல்லே நான் வந்து திசை கட்டும் உடல் கட்டும் நேற்று உடல் கட்டு மந்திரமும் கொடுத்துருக்கேன். இன்னொரு வாட்டி நிறைய உடல் கட்டு மந்திரம் கொடுத்துருக்கேன், திசை கட்டு மந்திரமும் கொடுத்துருக்கேன். அதை வந்து பிரயோகம் பண்ணிக்கோங்க. பசு சாணத்தால விபூதி வச்சு பிரயோகம் பண்ணிக்கோங்க. மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன். இந்த மந்திரம் வந்து 1008 வாட்டி தான் கொடுக்கணும். ஓம் தூமாவதியை என் சத்ரு நசி மசி. அந்த சத்ருன்ற இடத்துல வந்து பேரை சேர்த்துக்கோங்க. இது வந்து தூமாவதியினுடைய மந்திரம், பைரவியோட மந்திரம். 2 மந்திரத்துல ஏதாவது ஒண்ணு உபயோகப்படுத்தினா போதுமானது. ஓம் ஜுவால ஜுவால ஜுவாலா பின்னே பைரவி, இருவரின் பெயர் அந்யோன்யம் பரஸ்பரம் வித்வேஷனாய ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த 2 மந்திரத்துல தூமாவதி மந்திரம் பயன்படுத்தினாலும் பிரியும். உண்மையா இது எல்லாமே வந்து பவரா வேலை செய்யும். தூமாவதி மந்திரமும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும், பைரவியினுடைய மந்திரமும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். 2மே வந்து வித்வேஷன மந்திரம் தான். எந்த மந்திரம் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மயானத்துக்கு போறதுக்கு மட்டும் நீங்க அந்த பிணம் எரிக்கிறதுக்கு தட்சிணை கொடுத்துருங்க. தெற்கு திசையா பார்த்து கருப்பு துணியில புதைச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல. முடிஞ்சா ரொம்ப சீரியஸா அந்த எதிரி என்னை படுத்திட்டாரு, இனிமேல்ட்டு அவர் என் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது, எனக்கு எல்லாமே நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சா அந்த பனியினுடைய கொழுப்போ பனியினுடைய ரத்தமோ அந்த பாவையில தடவி கூட விடலாம்.
இதுல வந்து உங்களுக்கும் சைடு எஃபெக்ட் வரும். அதனாலதான் வந்து இந்த இதை நான் சொல்லலை. இல்ல நான் பாதிச்சா கொஞ்சம் தான் பாதிக்கும், ரொம்ப பாதிக்காது. ஏன்னா திசை கட்டு உடல் கட்டு போட்டுக்கோங்க. குல தெய்வத்தினுடைய இல்ல எல்லை தெய்வத்தினுடைய ஒரு எலுமிச்சை பழம் அம்பாளுடைய சன்னிதானத்துல வச்சு வாங்கிக்கோங்க. பூஜாரிக்கு தட்சணை கொடுத்து அப்படின்னும் போது பாதிக்காது. நியாயமான கோரிக்கை, தர்மத்துக்கு உட்பட்டு செய்யும் போது கட்டாயம் அந்த எதிரி வந்து அழிஞ்சு போயிடுவார். நீங்க எவ்வளவு அனுபவிச்சீங்களோ அத்தனையும் அவர் அனுபவிப்பார். இது எத்தனை நாளைக்குள்ள நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 11 நாளைக்குள்ளேயே நீங்க என்னென்ன துன்பம் அனுபவிச்சீங்களோ அத்தனையும் அனுபவிக்கிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. 1 மடங்கு அவர் செஞ்சாருன்னா 3 மடங்கு தண்டனை அவர் அனுபவிப்பார். பகவான் பார்த்துன்னு தான் இருக்கார். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, லைக் பண்ணிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.